ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன போலவே உங்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கா? என்ன பிரச்சனைன்னு தானே யோசிக்கிறீங்க? வேறு என்ன, பெண்களுக்குனாவே முடி கொட்டுற பிரச்சனை தானே. அதுக்கு ஒரு முடி கட்டலன்னு தான் இன்றைக்கி ஹேர் ஆயில் தயாரிக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே இருக்கிற கத்தாழையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 கத்தாழையை வந்து கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு அந்த காம்பை கிள்ளிட்டு அந்த உள்ள மேலே எல்லோ கலரில் இருக்குமில்ல, அதையே வந்து கிள்ளி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே ஒரு 3 மலை நெல்லிக்காய், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கேன். செம்பருத்தி இலையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு செம்பருத்தி பூ மட்டும் சேர்க்க வேணாம், நம்ம வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இது மாதிரி இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி 1/2 லிட்டர் வந்து எண்ணெய் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ எண்ணெயை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துட்டு ஓரளவுக்கு மீடியமான ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறத வந்து என் ஆயிலில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா சேர்த்துட்டு நல்லா அந்த கட்டிப்படாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வந்து கொதிச்சு வரும். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே போட்ட பொருள் எல்லாமே கருகிரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். நல்லா வந்து அடுப்பு சிம்லேயே இருந்து கொதிச்சதுக்கப்புறம் ஆயில் வந்து இந்த மாதிரி நிறம் மாறும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. அது வந்து ஆயிலே அந்த போட்டிருக்க பொருள் எல்லாம் ஊறி வரணும். அதுக்கப்புறம் காலையில் வந்து ஒரு காட்டன் டவல் வச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.